ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன் பீஸ் தமிழ் டப்ல வந்துடுச்சு. அது எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமான்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்ட்டூன் நெட்வொர்க் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ஷார்ட்டை போஸ்ட் பண்ணி கெஸ் பண்ணுங்க யார் வர போறான்ட்டு ஒரு சின்ன டீஸ் கொடுத்திருந்தாங்க. ஒன் பீஸ் தமிழ் டப்ல வர போகுதுன்ட்டு. அதை பார்த்தா ஒன் பீஸ் ஃபேன்ஸ் நருட்டோ பண்ண மாதிரி தமிழ் டப் பண்ணி இந்த அனிமே அடிச்சு தோச்சிட போறாங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விடுங்க, பட் மேட்டர் என்னன்னா, ஒன் பீஸ் ரொம்ப பெரிய அனிமே, கிட்டத்தட்ட 1000+ எபிசோட்ஸ் இருக்கு. இப்ப ஈஸ்ட் ப்ளூ சாக மட்டும் டப் பண்ணுவாங்க. லேட்டரா தான் கமிங் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அங்கதான் சம ட்விஸ்ட். கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒன் பீஸ் ரீஜனல் டப்ல வர போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வானம் இருக்க ஹிந்தி டப் பண்ணி சின்னதா ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. அது பிகாஸ் வானம் ஒன் பீஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 ஆர்க்கு 3 ஆர்க் தள்ளிலாம் இல்ல, ஒரு 20 ஆர்க்கு தாண்டி தான் வானம் இருக்கு. ரீசெண்டா இப்போதான் வானம் இருக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அனிமையோட மொத்த பிளாட் ஸ்டோரி எல்லாமே வந்து வானோவுக்கு பின்னாடி தான் இருக்கு. இவங்க நேரா வானோவை டப் பண்றது ஜஸ்ட் ஒரு பாப்புலரா இருக்க அனிமே எடுத்து டப் பண்ணி காசு பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. தமிழ் டப்பிங் குறை இருக்கு அப்படின்ட்டு நாங்க சும்மா சொல்றது தான். என்னதான் நம்ம பசங்க எல்லாம் நருட்டோ பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சு மாதிரி எடிட் படிச்சிருந்தாலும் ஸ்டோரின்றது ஃபுல்லா அவங்களுக்கு கன்வே ஆச்சுல, அதுதான் முக்கியமே. சரி, இப்ப தமிழ் டப்போட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ல வருவோமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் சொல்லி முடிச்சிடறேன். பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா டயலாக் தான் சொல்லணும். தமிழ் டப்பிங்ல பண்றது இங்கிலீஷ்ல சொல்றது ஒண்ணு, கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே தமிழ் டப் பண்றது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜேஜேக்கல வர கேர்ஸ் எனர்ஜிய சாபன்னு சொல்லி ராவா தமிழ் டப்ல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இவங்களாச்சும் பரவாயில்ல. நருட்டோல பாத்தீங்கன்னா அமத்ரசுவ மடராசுன்னு சொல்லி தமிழ் டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப ஒன் பீஸோட தமிழ் டப்போட டயலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஊர் ஸ்லாங் ஏத்த மாதிரி பேசுறது. வானோல பிராங்கி ஒரு ஆள் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஆள் சொல்ல டயலாக் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். டே அப்புறம் செஞ்சீங்களா ஒழுங்கா வேலை செய்யுங்க, நம்ம ஊர் ஸ்லாங் ஏத்த மாதிரி பேசுறது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜோரோட வாய்ஸ் அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. மை ஹீரோ அகாடமி தமிழ் டப் பண்ண ஆல்மைட்டுக்கு கொடுத்த வாய்ஸ் தான் ஜோரோ கொடுத்திருக்காங்க. ஜோரோ ஒரு கேரக்டரே ஒரு ரஃப் அண்ட் டஃபா தான் வாய்ஸ் இருக்கும். இந்த வாய்ஸ் ஜோரோக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சொப்பானோட வாய்ஸ் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்ல எனக்கு நல்லா இருக்க ஒரு வாய்ஸ்னா சொப்பானோட வாய்ஸ் தான். சைல்டிஷா கியூட்னஸா கொடுத்திருந்தாங்க அந்த வாய்ஸ். அப்புறம் எனக்கு வானோல ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா ஒட்டாமா அந்த சின்ன பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வாய்ஸும் நல்லா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். நெகட்டிவ் சொல்ல போலாம். நெகட்டிவ்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற பாயிண்ட் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயல ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நாமியோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமாடா. நாமிக்கு போயிட்டு ஒரு ஆன்டி வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூடமே செட் ஆகல. நெக்ஸ்ட் மெயின் கேரக்டர் லூஃபிக்கு மை ஹீரோ அகாடமில வர இசுகுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்த வாய்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அது கேட்க அவ்வளவு செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் லூஃபியோட வாய்ஸே ரொம்பவே கூஃபியாவும் சைல்டிஷாவும் இருக்கும். பட் தமிழ் டப்பிங்ல அந்த ஃபீல் எனக்கு வரவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, லூஃபி நான் கடல் குறையில ராஜாவா போறேன்னு சொல்றதுலாம் ஏதோ செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஃபுல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் லூஃபி கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? இதெல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அதே மாதிரி புர்கோட வாய்ஸும் செட் ஆகல. அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணாம நேரா வானோக்கு ஜம்ப் பண்ணது. நான் முன்னாடி சொன்னதான் எந்த அனிமே வேணா டப் பண்ணுங்க, பட் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்து டப் பண்ணணும். இது தமிழ் டப்ல அனிமே பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். இப்போ ஒன் பீஸ் டப் பண்ணிருக்க ஆர்க்கு ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முக்கியமான ஆர்க் இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ப்ளூ சாக தான் சொல்லுவேன். அதுல தான் லூஃபி யாரு, எப்படி க்ரூ ஃபார்ம் பண்றான், எதனால கிங் ஆஃப் த பேரட் ஆர்னு நினைக்கிறான்ட்டு ஒரு இது போட்டு இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சைபியா இருக்கு, ஷபந்தியா இருக்கு, முக்கியமா மரீன்ஃபோர்ட் ஆர்க்கு. இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி கொஞ்சம் மூவ் ஆகும். இவ்வளவு முக்கியமான ஆர்க்லாம் இப்போ இருக்கு. அதை கூட விடுங்க, தமிழ் டப்ல பாக்குறவங்க லூஃபி என் கைட டிஃபீட் பண்ண போறான், ஏன் லா அவங்க பைரட் குரூப்பை விட்டுட்டு இவங்க கூட இருக்கான், கிட்டியாரு ஃபோர் யாங்கோனா என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. நேரா லூஃபி கியர் 5 யூஸ் பண்ணும்போது கியர் 2 அப்ப எங்கடான்னு கேட்பானுங்க. இப்படி ஒண்ணுமே தெரியாம ஒரு அனிமே பார்க்கும்போது என்னடா இது ஸ்டோரி ஒண்ணுமே புரியல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த அனிமே ஹேட் பண்றதுக்கு இருக்காங்க. தமிழ் டப்ப பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி நடுவுல இருந்து தமிழ் டப் பண்றதே தப்பு. பட் அவங்க இப்படிதான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் டப்ல பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்க விஷயம் தான். ஆனா ஒன்னு சொல்லணும்னா, டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. எவ்ரி சண்டே 1 PM to 3 PM வரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒன் பீஸ் ஹையர் பண்றாங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த ஒன் பீஸ் தமிழ் டப் எப்படி இருக்கு, ஒன் பீஸ் நீங்க இந்த தமிழ் டப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் பத்தி கமெண்ட்ல இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.